எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மலையாளத்தில் ரிலீஸ் ஆன மம்மூட்டி படம் தான். இந்த படம் 2022 ரிலீஸ் ஆனிச்சு. படம் பேர் நண்பகல் நேரத்து மயக்கம். இதில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். தமிழும் பேசுவாங்க, மலையாளமும் பேசுவாங்க இந்த படத்தில். படம் 2022 ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 10க்கு 7.4. இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. படம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எண்டு வரையுமே ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான மூவி. ஆனால் அந்த படம் பேருக்கும் அந்த படத்தோட மூமெண்ட்டுக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, படம்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மம்மூட்டியோட கேரக்டரு, அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங்கு எல்லாத்துக்கும் ஒரு சமமான ஒர்த்தான மூவி. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, கேரளாவிலேருந்து ஒரு 5 குடும்பம் 6 குடும்பம் ஃபேமிலியாக நம்ம வேளாங்கண்ணிக்கு வர்றாங்க. நம்மளை மாதிரி தான் இப்போ ஃபேமிலியாக டூர் போவோம்ல, அந்த மாதிரி ஒரு 5 பேர் வர்றாங்க. 5 குடும்பம் வருது, ஒரு வேனில் வர்றாங்க. அவங்க வேளாங்கண்ணியில் தரிசனம்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது மம்மூட்டியோட குடும்பம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது. போய் கடைகளில் ஜாமான் வாங்க போகையில் மம்மூட்டியோட ஒய்ஃபு, அவங்க பையன் 12th படிப்பாப்புல. அப்படி இருக்கும்போது அவங்க மட்டும் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லோரும் சொல்லுவாங்க இவங்க லேட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அவங்களும் வந்துடுவாங்க. வந்தவுடனே என்ன ஆகுதுன்னா, வண்டி மூவ் ஆகி போகும்போதே கொஞ்சம் தூரம் போகும்போது எல்லோரும் தூங்கிடுவாங்க. மம்மூட்டி மட்டும் வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லுவார் டிரைவர்கிட்ட. கரெக்டாக அந்த சோளக்காடு இருக்குல்ல, அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டினோன்னே என்ன ஆகும், மம்மூட்டி இறங்கி உள்ளே போவாப்புல. அப்படி போகும்போது எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, சரி இங்கிட்டு போயிட்டு வருவாப்புல, யூரின் எதுவும் போயிட்டு வருவார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பார்த்தா ஆள் 10 நிமிஷம் பார்ப்பாங்க, வரமாட்டார். அரை மணி நேரம் பார்ப்பாங்க, வரமாட்டார். 1 மணி நேரம் பார்த்தாலும் ஆள் வரமாட்டார். ஆளை பார்த்தா காணோம், வரவே இல்லை. அதுக்கப்புறம் இறங்கி தேட ஆரம்பித்தா அந்த சோளக்காட்டுக்குள்ளே போகும்போது அது நேராக ஒரு கிராமத்துக்கு போகும். அந்த கிராமத்தில் போய் பார்த்தா மம்மூட்டி ஒரு வீட்டில் போய் படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அது யார் வீடு, ஏன் இவர் வண்டியை விட்டு இறங்கினார், எதுக்காக அங்கே போனார், அதான் சம்மந்தமானதான் கதை மூவ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதான் சரியான ஒரு ஒர்த்தான மூவி தான். ஒரு என்ன சொல்கிறது, ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான். அடல்ட்டு கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. படம் ஒரு தரமான படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.